வசனத்தை எடுப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. லூக் சாப்டர் 15 verse 17. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். வாசிச்சிங்களா? போதும். இப்போ அதையும் வாசிச்சிருங்க. அல்லேலூயா. ஓகே, போதும். அல்லேலூயா. ரைட். இன்னைக்கு ஃபாதர்ஸ் ஹவுஸை பற்றி படிக்க போகிறோம். தகப்பனுடைய வீடு. அல்லேலூயா. இந்த தகப்பனுடைய வீடு எப்படிப்பட்டது? அந்த தகப்பன் யார்? அந்த தகப்பனுடைய குணங்கள் என்ன? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து படிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். முதல்ல தேவன் ஆண்டவரை தகப்பன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறவர் யாருன்னா இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. we can call God as our father. ஆண்டவரை தேவனை நம்ம என்னன்னு கூப்பிடலாம்? பிதாவே என்று அழைக்க இயேசு நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த பிதா, அப்பா அல்லது தகப்பன் அப்படிங்கிற பொழுது இட் மேக்ஸ் எ ரிலேஷன்ஷிப். அது ஒரு உறவை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தகப்பன் என்பது என்னது? ஒரு உறவு. அப்போ உங்கள் ஆண்டவர் உங்களுடைய உறவினர். he is a relation to you. அல்லேலூயா. அவருடைய ரிலேஷன் உங்களுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா he is the creator. அவர் சிருஷ்டிகர். ஆமென். அப்புறம் கிரியேட்டர்னா லைஃப் கிவர்னு அர்த்தம். கிரியேட்டர்னா என்ன? லைஃப் கிவர். சிருஷ்டிகர்னா ஜீவனை கொடுக்கிறவர்னு அர்த்தம். அவர் யாரு பாருங்க? தகப்பன் ஜீவனை கொடுக்கிறவர். ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் இருந்தாலும் தகப்பன் ஜீவனை கொடுக்கிறான். அந்த தாய் அந்த ஜீவனை சுமந்து அதை பெற்றெடுக்கிறாள். ஹல்லேலூயா. ஆமென். So who's the source of life? Who's the source of life? Father is the source of life. Hallelujah. தகப்பன் நம்முடைய ஜீவனுக்குரிய ஆதாரமாக இருக்கிறார். Hallelujah. அப்போ நம்முடைய தகப்பன் இல்லாமல் ஒன்று உருவாக முடியவே முடியாது. Without the father nothing can be created. Nothing will be formed. Amen. So தகப்பன் என்பவர் யார் அப்படின்னா உருவாக்குகிறவர், கிரியேட்டர். Amen. அவருடைய ரிலேஷன்ஷிப் உங்க கூட தகப்பனா இருந்தாலுமே பட் he is a creator. Creator of all human beings. இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர். எல்லாவற்றின் மேலும் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர். மனிதர்கள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும், மலைகள். அப்படின்னா கிரியேட்டர் என்பது ஏதோ உயிரை மாத்திரம் கொடுத்தவர் அல்ல. அல்லேலூயா. அப்புறம் பைபிள் அவரை குறித்து என்ன சொல்லுதுன்னா he is a sustainer. என்னது? சஸ்டெய்னர். சஸ்டெய்னர்னா எல்லாவற்றையும் தாங்குகிறவர். தகப்பன் என்பவர் யார்? எல்லா ஒரு குடும்பத்தை தாங்கி நடத்துகிறவர் தான் ஒரு தகப்பன். நம்முடைய ஆண்டவர் யாருன்னா நம்மை தாங்கி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. தாங்கி நடத்துகிறவர்னா என்ன? எல்லாவற்றுக்கும் அவர் பொறுப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் வருகிற எல்லா நன்மைக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு? பொறுப்பாக இருக்கிறார். அது அவர் தான் சஸ்டைனர் அப்படின்வோம். ஆமென். எல்லா உயிருக்கும் தேவையான உணவை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா உயிருக்கும் தேவையான பாதுகாப்பை அவர் கொடுக்கிறார். எல்லா உயிரும் வாழ்வதற்கான ஆமென் அந்த சூழலை அவர் உருவாக்கி கொடுக்கிறார். அவர் தான் ஒரு நல்ல தகப்பன். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? he is a good father. நம்முடைய ஆண்டவர் யாரு? நல்ல தகப்பன். அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது சீஷர்களிடத்தில் ஜெபிக்க, எங்களுக்கு ஜெபம் செய்ய கற்றுத்தாரும் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு ரிச்சுவல் சொல்லித்தரல, ஏதோ ஒரு பாரம்பரியத்தை கற்றுத்தரவில்லை. he told them to have relationship with the father. ஆமென். ஏதோ ஒரு ரிச்சுவல்னா புரியுதா? ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய நமக்கு சொல்லி தரல. எவ்ரி டைம் யூ கமிங் டு பிரேயர் டு காட், யூ ஆர் கமிங் டு மீட் யுவர் இட்டர்னல் ஃபாதர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நீங்க ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நீங்க யாரை சந்திக்க வரீங்கன்னா உங்களுடைய நித்திய தகப்பனை சந்திக்க வருகிறீர்கள். ஸோ பிரேயர் இஸ் நாட் சம்திங் தட் யூ கோ அண்ட் ஆஸ்க். அது ஏதோ ஒரு கடினமான ஒரு விஷயமா நினைக்காதீங்க. இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஃபாதர். அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம்
9வது வசனத்தில் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். எடுத்து ஒரு முதல் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. Matthew chapter 6 verse 9 படிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற என்ன சொல்றாரு? எங்கள் பிதாவே, our father who art in heaven. our father என்ன சொல்றாரு? என் தகப்பனே, எங்கள் பிதாவே. ரிலேஷன்ஷிப்பை சொல்லித்தரார். ஹல்லேலூயா, ஆமென். என்ன சொல்லித்தராரு? ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்லித்தரார். ஜெபங்கிறது என்ன தெரியுமா? அப்பா கிட்ட போய் பேசுறது. எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு? ஏன் நிறைய பேருக்கு ஜெபம் கடினமா இருக்குன்னா, அது கட்டாயமா நினைக்கிறீங்க. கட்டாயமா நினைக்காதீங்க, அது ரிலேஷன்ஷிப்பா நினைங்க. நீங்க யார்கிட்ட வரீங்க? யூ ஆர் கம்மிங் டு யுவர் இட்டர்னல் ஃபாதர். உங்களை உருவாக்கின, உங்களை சிருஷ்டித்த, உங்கள் ஆத்மாவுக்கு சொந்தக்காரராய் இருக்கிற, உங்கள் ஆவிக்கு சொந்தக்காரராய் இருக்கிற, பரலோகத்துக்கு சொந்தக்காரராய் இருக்கிற பிதாவினுடைய சமூகத்துக்குள் வருகிறீர்கள். ஹல்லேலூயா. You have a relationship with your father. Amen. Without father nothing exists in the world. Hallelujah. தகப்பன் இல்லாமல் இங்க யாரும் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகவே முடியாது. So we need the father's love. நமக்கு என்ன தேவைனா, பிதாவினுடைய அன்புக்குள் வருவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென். அதனால தான் கெட்ட குமாரன் அவன் சொல்றான், புத்தி தெளிந்த பொழுது. ஆமென். அவனுக்கு எப்போ புத்தி தெளிந்தது? அப்பா வீட்டை நினைச்சப்ப புத்தி தெளிந்தது. ஹல்லேலூயா. அவனுக்கு எப்போ புத்தி வந்தது தெரியுமா? தவிடு சாப்பிட்ட பொழுது வந்ததை விட அப்பா வீட்டை நினைக்கிறான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபங்கிறது என்ன தெரியுமா? திங்கிங் அபவுட் த ஃபாதர்ஸ் ஹவுஸ். எதை நினைக்கிறோம்? திங்கிங் அபவுட் யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ். திங்கிங் அபவுட் யுவர் இட்டர்னல் அபோர்ட். உங்களுடைய நித்திய வீட்டை குறித்த நினைவு உங்களுக்கு வரும் பொழுதெல்லாம் நீங்க யார்கிட்ட வரணும்? அப்பா கிட்ட வரணும். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் தகப்பனுடைய ஒரு அன்பு. ஆமென். அடுத்த வசனம் அவரை பத்தி சொல்லுது, இஸ் an authoritative figure. தகப்பன் யாரு? ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர். உங்களுக்கு தகப்பன், ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அப்பா வராருன்னு என்ன செய்வாங்க? கொஞ்சம் அமைதியாயிருவாங்க. சேட்டையெல்லாம் என்ன ஆயிரும்? அமைதியாயிரும். அப்பா வராரா? அப்பா நல்லவர் தான், அப்பா நேசிக்கிறவர் தான். ஆனால் அப்பா எப்படிப்பட்டவர்னா அதிகாரம் உடையவர். அப்பா வராருன்னு என்ன ஆகுவாங்க? பிள்ளைகள் வீட்டில் அம்மாட்ட பண்ணுற சேட்டை அப்பாட்ட பண்ண மாட்டாங்க. அப்பாட்ட ஒரு டிக்னிட்டியோடு இருப்பாங்க. காரணம், ஃபாதர் ஹேஸ் அன் அத்தாரிட்டேட்டிவ், ஹீஸ் அன் அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர். ஹல்லேலூயா, ஆமென். அதே போல தான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் யூ ஹேவ் அ ஃபாதர். உங்கள் அப்பா யாருன்னா, இஸ் அ இட்டர்னல் ஃபாதர். ஆமென். த ஒன் ஹூ கிரியேட்டட் எவ்ரிதிங், த ஒன் ஹூ ஹஸ் காட் அத்தாரிட்டி ஓவர் யுவர் லைஃப். அவருக்கு எல்லாவற்றுக்கும் மேல் என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. தகப்பன் என்பவன் அதிகாரம் உடையவன். எந்த தகப்பன் தன் வீட்டில் தன்னுடைய அதிகாரத்தை அவன் செயல்படுத்தலையோ அந்த வீடு நாசமாக போய்விடுது, அந்த வீடு செயல்படாமல் போய்விடுகிறது. ஹல்லேலூயா. ஸோ ஃபாதர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ். தகப்பன் என்பவன் யாருன்னா ஒரு வீட்டினுடைய தலைவன். அந்த வீட்டை அவன் நடத்தணும், அந்த வீட்டை அவன் நேசிக்கணும், அந்த வீட்டை அவன் தாங்கணும், அந்த வீட்டை அவன் பாதுகாக்கணும். அப்போதான் அவனுக்கு அதிகாரம். ஹல்லேலூயா, ஆமென். அத்தாரிட்டி கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிகாரம் எப்பொழுது வருகிறது தெரியுமா? அது பொறுப்புகளோடு வருகிறது தான் அதிகாரம். பொறுப்பில்லாத ஒரு அதிகாரம் என்பது தகப்பனோட அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஒரு வீட்டில் அப்பாவாக இருந்தீங்கன்னா அதிகாரம் செலுத்துவதற்கு, உங்கள் பிள்ளை மேலே அதிகாரம் செலுத்துவதற்கு மாத்திரம் உங்களுக்கு உரிமை இல்லை, அதோடு உங்களுக்கு என்ன இருக்குது? பொறுப்பு இருக்கிறது. உங்கள் பிள்ளையை நடத்துவதற்கு, நேசிப்பதற்கு, அந்த பிள்ளையை தாங்குவதற்கு, அந்த பிள்ளைக்கு உதவி செய்வதற்கு, அந்த பிள்ளை பலவீனப்படும் பொழுது அதை தூக்கி விடுவது, இதெல்லாம் பொறுப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக தகப்பன்மார்கள் தங்கள் பொறுப்புகளை துறந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தட் இஸ் நாட் ரைட். அது சரியான ஒரு தகப்பனுடைய இருதயம் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். அப்புறம் அப்பா அப்படிங்கிறவர் யார்? பிதா அப்படிங்கிறவர் யாருன்னா, ஹி இஸ் பவர்ஃபுல். அவர் வல்லமையுள்ளவர். ஆமென். வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அவர் யாரு? நித்திய பிதா, வல்லமையுள்ளவர். இஸ் a powerful God. ஆமென். அவருடைய வல்லமை எதற்கு பயன்படுகிறது? அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்க பயன்படுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு பராமரிக்க அது பயன்படுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை எங்கள் அப்பா வரட்டும் சொல்கிறேன்னு. சின்ன பிள்ளைங்களாம் பார்த்துருக்கீங்களா? யாராவது அடிச்சுட்டா என்ன சொல்லுவாங்க? எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன்னு சொல்ல மாட்டான். என்ன தெரியுமா சொல்லுவான்? எங்கள் அப்பா வரட்டும் சொல்கிறேன். அப்பாவை அவன் எப்படி பார்க்குறான்னா அதிகாரமுடையவனாக பார்க்குறான். அவங்க அப்பாவை ஒரு பராக்கிரமசாலியாய் பார்க்கிறான். ஹல்லேலூயா. He looks his father as an authoritative figure. Amen. Hallelujah. ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷனாய் பார்க்கிறார். ஆமென். அப்ப பிதா நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? வல்லமை உள்ளவர், அதிகாரம் உடையவர். அது மாத்திரமல்ல, அவர் பூரண சற்குணர்.
அந்த வசனத்தில் வாசிங்க. 15, 17 சீக்கிரம். புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் என்ன உண்டு? பூர்த்தியான சாப்பாடு. அப்பா வீட்டில் என்ன? அப்பாங்கிறவர் யார் தெரியுமா? பூரணமானவர். அப்பாங்கிறவர் யாரு? பூரணமானவர். அவர் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பூரண ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன உண்டு? பூரண ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளா நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன சொல்றாரு? பரமபிதா. அவர் யாரு? ஹிஸ் an eternal father. அன்பு உள்ளவர். பரமபிதான் அப்படின்னா என்ன தெரியுமா? அவர் எல்லாருக்கும் அவர் தான் பிதா. ஆமென். அவர் சொல்றாரு ஆவிகளின் பிதா. நீங்க ஸ்தோத்திர பலியில் படிச்சீங்கன்னா ஒரு 10 பிதாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னது? அவர் ஆவிகளின் பிதா, ஜோதிகளின் பிதா, நம்முடைய பிதா, நம்முடைய ஆவியினுடைய பிதா, இயேசு கிறிஸ்துனுடைய பிதான்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. படிச்சிருக்கீங்களா? இஸ் அ ஃபாதர். பரமபிதா அப்படின்னா அவர்கிட்ட ஒரு குறைவுமே கிடையாது. பூரண சத்குணர். அவர் யாரு? பூரண சத்குணர். அவர் வீட்டில் வேலைக்காரனுக்கும் பூர்த்தியாய் சாப்பாடு இருக்கிறது. யாருக்கு? வேலைக்காரனுக்கும் பூர்த்தியாய் சாப்பாடு இருக்குது. பிள்ளைக்கு இருக்குமா? இருக்காதா? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வருவாள். அவள் வந்து இயேசுவினிடத்தில் கேட்பாள், ஆண்டவரே என் பிள்ளை என்னது எத்தனை தோசனம் இருக்கா? அவள் வியாதியாக இருக்கிறாள், நீர் அவளை சுகமாக்க வேண்டும் என்று சொல்வார். அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வார்? இந்த பிள்ளையினுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. அப்போ பிள்ளைகள் என்று யாரை குறிப்பிடுறாரு பாருங்க. அங்கே அந்த வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்த்தியான சாப்பாடு யாருக்கு இருக்கு? வேலைக்காரனுக்கு இருக்கு. அப்போ பிள்ளையினுடைய சாப்பாடுன்னு ஒன்று இருக்கு. அல்லேலூயா. 2 சாப்பாடு இருக்கு. கவனிங்க. பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு இருக்குது, வேலைக்காரனுக்கு ஒரு சாப்பாடு இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அப்பா வீட்டில் வேலைக்காரனுடைய சாப்பாடு சாப்பிடணும்னு விரும்புகிறோம், பிள்ளையினுடைய சாப்பாடை சாப்பிட விரும்புறது இல்லை. அல்லேலூயா. 2 சாப்பாடு இருக்குது. அவர் 2 சாப்பாடை பற்றி அந்த இடத்துல பேசுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளையினுடைய அப்பைகளுக்குன்னு ஒரு சாப்பாடு. அல்லேலூயா. வேலைக்காரனுக்கு ஒரு சாப்பாடு. மகன் சொல்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரனுக்கும் என்ன உண்டு? பூர்த்தியான சாப்பாடு உண்டு. இயேசு சொல்கிறாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நான் யாருக்கு போட முடியாது? அந்த வசனத்தை எடுமா. நாய்களுக்கு நானே போட முடியாது. அல்லேலூயா. நான் என்ன பண்ண முடியாது? அதை போட முடியாது. ஆமென். அப்போ தேவன் பரமபிதா பிள்ளைகளுக்குன்னு ஒரு சாப்பாடை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம், கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்களெல்லாம் ஒரு நாள் தேவனோடு என்ன செய்வோம்? விருந்து சாப்பிட போகிறோம். எங்கே விருந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா, பரலோகத்தில் ஒரு விருந்து பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. தகப்பனுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தோம். ஆனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே இன்னைக்கு நம்மெல்லாம் யாராக மாறிட்டோம் அப்படின்னா, தகப்பனுடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம். இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? பிள்ளைகளுடைய அப்பத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. He is the father. அவர் யாரு? தகப்பன். எல்லாம் சொல்லுங்க, அவர் என்னுடைய தகப்பன். ஹல்லேலூயா. சரி, பிள்ளைகளுடைய நம்ம யாரு? தகப்பன். பிதா நமக்கு யாரு? தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் 6:18 எடுத்து வாசிச்சு பாருங்களேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். சீக்கிரமா. இந்த உலகத்திலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? அவருக்கு பிள்ளைகளாக முடியாது பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இது இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 1:12 வாசிங்க. இதை வச்சுக்கோங்க. யோவான் 12 எடுத்து வாசிங்க. இதெல்லாம் மனப்பாடமாக தெரியணும் சபைக்கு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாத அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க இப்ப எப்படி பிள்ளைகளானீங்க அப்படின்னா, நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டதுனாலே. எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? அசுத்தமானதை தொடாது இருக்கிறீர்களா?
அப்படின்னா நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். விசுவாசத்தினால நம்ம எப்படி மாறணும்? பிள்ளையா மாறணும். யாருக்கு? தகப்பனுக்கு பிள்ளையா மாறணும். இப்போ அந்த மார்க் 4:27 சொல்லப்பட்ட பிள்ளைகள் இப்ப நம்ம தான். ஹல்லேலூயா. ஏன்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவுக்கு அவர் பிதானா, எனக்கும் அவர் பிதாவாக இருக்கிறார். ஏவாதத்தை சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தை சொல்லுகிறார். உரிமை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் யார் வேணாலும் உரிமையா போய் என்ன செய்யலாம்? கேட்கலாம். நீங்க பிள்ளையா இருந்தா தைரியமா எங்க வரலாம்? அப்பா வீட்டுக்கு வரலாம். நிறைய பேர் பிள்ளையா இல்லை, எப்படி இருக்கிறோம்? ப்ராடிகல் சன்னா இருக்கிறோம். ப்ராடிகல் சன்னா புரியுதா? என்ன பிள்ளை? கெட்ட குமாரனா இருக்கிறோம். இந்த கெட்ட குமாரனுக்கு அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு உரிமை இருக்கு, ஆனா வர முடியல. ஏன் முடியல? உரிமை இருக்கு. அவன் தகப்பன், he is a legal heir. ஆனா அவனுக்குள்ள என்ன தெரியுமா? குற்ற மனசாட்சி. என்ன மனசாட்சி? குற்ற மனசாட்சி. நிறைய பேருக்குள்ள நீ குற்ற மனசாட்சி. காரணம் என்ன தெரியுமா? ஒரே காரணம் தான், தகப்பன் வீட்டை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறோம். தகப்பன் வீட்டுக்குள்ள இருந்தா நமக்கு குற்ற மனசாட்சி வரவே வராது. தகப்பன் வீட்டை விட்டு தூரமா இருக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன வருது? குற்ற மனசு, கில்ட்டி கான்ஷியஸ் வருது. சபை என்பது தகப்பனுடைய வீடுங்கிற அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. அது ஏதோ ஒரு பாரம்பரியமா நினைக்கிறோம். அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்காக வெயிட் பண்ற ஆண்டவர், எனக்காக என்ன செய்யறாரு? வெயிட் பண்றாரு. அந்த அறிவு எனக்கு இல்லை. To the father's house we go to the in-laws house. Hallelujah. இன்லாக்கு எப்போதுமே மரியாதை இருக்காது. மாமியாருக்கும் மாமனாருக்கும் எப்போதுமே மரியாதையே இல்லை. ஏன்? அவங்க 9 மணிக்கு கூப்பிட்டா போலாம் இரு, அவங்க என்னை மதிச்சாங்களா? நான் அப்படி தான் போடுவேன். கரெக்டா இல்லையா? ஆனால் அப்பா வீடு அப்படி இல்லை. இது அப்பா வீடாக பாருங்க, மாமியார் வீடாக என்ன செய்யுங்க? பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ். சொல்லுங்க சொல்லுங்க, இது என்னுடைய தகப்பன் வீடு. இது என்னுடைய தகப்பன் வீடு. இது என் மாமியார் வீடு இல்லை. உண்மையா இல்லையா? மாமியார் வீட்டுக்கு போது எப்படி போவீங்க? அது வீட்டுக்கு போகணுமா? நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரல. போனாலே அது மூஞ்ச கொடுத்து பேசாது. உங்கள் அம்மா மூஞ்ச தூக்கி வச்சிருக்கோம் சொல்கிறோமா? ஆனால் அப்பா வீட்டுக்கு போகும்போது எங்கள் அப்பா வீட்டுக்கு நானே போகிறேன், ஐயோ எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. இது எல்லாருக்குமே பொருந்தும். ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். ஏன்னா மாமியார் வீட்டில் இருக்கிற மரியாதை வேற, அப்பா வீட்டில் இருக்கிற உரிமை வேற. அங்கே மரியாதை இல்லை, அங்கே என்ன இருக்கு? உரிமை. அப்பாங்கிற உரிமை. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேருக்கு இந்த உரிமை என்ன செய்யல? புரியல. ஏன் புரியலனா, அது என்ன குற்ற மனசாட்சி என்ன பண்ணுது? ஸ்டாப் பண்ணுது. ஹல்லேலூயா. ஆனால் அவனுக்கு புத்தி வந்தது. புத்தி தெளிந்த போது அவன் சொல்றான், என் வேலைக்காரனுக்கும் பூரணமாக என்ன இருக்குது? சாப்பாடு இருக்கு. ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் பிள்ளைகளுக்கு மாத்திரம் சாப்பாடு இல்லை, வேலைக்காரனுக்கு சாப்பாடு இருக்கு. அதுதான் தகப்பனுடைய வீடு. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அந்த 2 கொரிந்தியர் 6:18 வாசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு என்னவா இருப்பேன்? பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இடத்துல அவரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். He is an eternal father, almighty God. இவர் யார் தெரியுமா? செங்கடலை பிளந்தவர், பார்வோனை அவன் சேனையை அமிழ்த்து போட்டவர், எரிகோவின் மதில்களை இடித்து தள்ளினவர். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தவர், சர்வ வல்லமையுள்ளவர். That means he is almighty. அவர் சொல்றாரு, நான் உனக்கு எப்படி இருப்பேன்? தகப்பனாய் இருப்பேன். I will be your father. It's a relationship. It's a relationship. இந்த மாமியார் வீடா என்ன செய்யுது? இன்னையோட பார்க்காதீங்க. Don't look at that. But there is some discipline in the father's house. அப்பா வீட்டில் கொஞ்சம் என்ன இருக்கு? ஒழுக்கம் இருக்கு. It's not chaos. chaosனா புரியுதா? குழப்பங்கள். அப்புறம் அங்க எல்லாம் கரெக்டா செய்யப்படும். அப்பா எல்லாத்தையும் ப்ரீ பிளான்டா என்ன செஞ்சிருக்காரு? நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்பா வீட்டில் குழப்பத்துக்கு இடமே இல்லை. குழப்பத்துக்கு நானும் இடமா இருக்க கூடாது.
அப்பா வீட்டுல யாரும் குழப்பத்துக்கு இடமா இருக்க கூட. அப்பா வீட்டுல குழப்பத்துக்கு இடமே இல்லை. ஏன்னா அது ஒழுங்கும் கிரமமும். ஹல்லேலூயா. ஹெவன் இஸ் இன் ஆர்டர். நிறைய பேர் நினைக்கிறான் பரலோகத்துக்கு போயிட்டு நான் விசிட். நோ நோ நோ. ஹெவனுக்கு போகும்பொழுது there is order in heaven. ஹல்லேலூயா. வர்ஷிப்புக்கு ஒரு ஆர்டரை தேவன் எங்க வச்சிருக்கிறார். ஏஞ்சல்ஸ்க்கு ஒரு ஆர்டரை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆர்க்ஏஞ்சல்ஸ் சொல்ற 5 ஏஞ்சல்ஸ், அவங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்குதாங்க. பிரதான தூதர்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அதற்கு கீழே இருக்கிற பணிவிடை ஆவிகளுக்கு ஒரு வேலை இருக்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாத்துக்கும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? வேலைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. So father's house is a place of order. தகப்பனுடைய வீடு ஒரு ஒழுங்கு நிறைந்த இடம், ஒரு சமாதானம் நிறைந்த இடம், ஒரு கிரமம் உள்ள இடம். ஹல்லேலூயா. அங்க ஒழுங்கின்மைக்கு இடம் இல்லை. ஆமென். அங்க என்ன இல்ல? ஒழுங்கின்மைக்கு இடம் இல்லை. அங்க எப்போதுமே ரிகன்சிலியேஷனுக்கு இடம் இருக்கிறது. மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு அங்க ஒப்புரவாகுதல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பா வீட்டுல என்ன இருக்கிறது? ஒப்புரவாகுதல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலில் பாவத்தை காண்பதில்லை, யாக்கோபிலே மீறுதலையும் காண்பதில்லை என்றார் ஆண்டவர். ஆமென். Father's house என்றது என்ன அப்படின்னா, it's a place of order, but it's a place of reconciliation. அது ஒரு ஒழுங்கு கிரமம் நிறைந்த இடம். ஆனால் அங்க எப்பொழுதுமே என்னத்துக்கு இடம் இருக்கிறது? ஒப்புரவாகுதலுக்கு இடம் இருக்கிறது. நீங்க வந்து அங்க என்ன செய்யலாம்? ஒப்புரவாகலாம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த அறிவு இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? அப்பா வீட்டை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. many people will leave the church. I am telling. அவங்க எதனால போறாங்க அப்படின்னா, அப்பாவுடைய குணம் தெரியாம போனாங்க. அப்பா எவ்வளவு நல்லவர் என்பதை அறியாமல் போய்விட்டார்கள். அப்பா எவ்வளவு அவங்களை நேசிக்கிறார் என்பதை அறியாமல் போய்விட்டார்கள். அப்பா நேசிக்கிறார் என்பதற்காக அந்த இடத்துல ஒழுங்கின்மை இருக்க கூடாது. God doesn't like. பூமியானது ஒழுங்கின்மையும், பாருங்க பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது. பூமியில என்ன இருக்கு? ஒழுங்கின்மை, வெறுமை. ஆனா அப்பா வீட்டுல ஒழுங்கின்மை, வெறுமை இல்லை. இந்த உலகத்துல வெளியில இந்த உலகத்துக்கு வெளியே, நீங்க உங்களுடைய உலகத்துக்கு வெளியில ஒரு உலகம் இருக்கிறது. அங்க என்ன இருக்கும்? ஒழுங்கின்மை உண்டு, வெறுமை உண்டு. ஆனா தகப்பனுடைய வீட்டுல என்ன இல்ல? ஒழுங்கின்மை, வெறுமை இல்லை. ஹல்லேலூயா. அங்க என்ன இருக்கு தெரியுமா? ஒழுக்கம் இருக்கிறது. அங்க வெறுமை இல்லை, அங்க எல்லாம் நிறைந்து இருக்கிறது. அங்க குறைவில்லை, அங்க ஆசீர்வாதம் நிறைந்து வழிகிறது. இதுதான் தகப்பனுடைய வீடு. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் கெட்ட குமாரன் தகப்பனுடைய வீட்டுல இருந்து போனா? அவனுக்கு சுயம், என்னது? செல்ஃப். சுயம் சாகாத வரைக்கும் தகப்பனுடைய அன்பு புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. ஹல்லேலூயா. ஆமென். Only when we die to ourselves we can know the love of God. ஹல்லேலூயா. வீட்டை குறித்த ஒரு அருமை நமக்கு புரிகிறது என்றால் வறுமையில தான் அருமை புரிகிறது. யாருடைய வறுமையில? மகனுடைய வறுமையில. ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலா you are starving. நிறைய பேர் சபைக்கு போகிறோம், சத்தியத்தை கேட்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு ஒரு பாரம்பரியமாக்கிட்டோம் சபையை. தயவு செய்து சொல்றேன், பாரம்பரியமாக்கிறாதீங்க, பழகாதீங்க. அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஆபத்தான ஒன்று. உங்களை ஸ்டார்வேஷன்ல கொண்டு போயிடும், உங்களை பட்டினிக்கு கொண்டு போயிடும். ஸ்பிரிச்சுவல் ஸ்டார்வேஷன். என்ன ஸ்டார்வேஷன்? உங்களுக்கு ஒரு வேளை நல்ல சாப்பாடு இருக்கலாம், நல்ல துணிமணி இருக்கலாம், நல்ல வீடு, சொந்த வீடு இருக்கலாம். யூ மே என்ஜாயிங் திஸ் வேர்ல்ட்லி லைஃப். இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற உங்க ஆத்மா, ஸ்பிரிச்சுவலிட்டி இஸ் டையிங். உங்களுடைய ஆவி உள்ள என்ன ஆயிட்டு இருக்குது? மரித்து கொண்டிருக்கிறது. You need a father. You need to come back to father's house. நீங்க திரும்ப அப்பாவுடைய வீட்டுக்கு வரணும். அங்க வேலைக்காரனுக்கு என்ன இருக்குது? பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். உபாகமம் 1:31. சீக்கிரமா எடுத்து வாசி. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வந்தாங்கல்ல, அவங்கள நான் எப்படி சுமந்து வந்தேன்னா, தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து வந்தேன். கெட்டகுமாரன் ஆண்டவரிடத்துல திரும்பி வரான். வாசிங்க 15-17. அது வாசிங்க சீக்கிரம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு
அப்புறம் நானோ பசியினால். ஹல்லேலூயா. பூர்த்தியான சாப்பாடு எங்க இருக்குன்னு அவனுக்கு இப்ப வருது புத்தி. அப்பா வீட்டுல. எது இல்லைன்னு புத்தி வருது. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய சர்ச்சஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா நிறைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஸ்டார்வேஷன்ல இருக்காங்க. ஏன் ஸ்டார்வேஷன்ல இருக்கிறான் அப்படின்னா, அவன் அப்பா வீட்டை என்ன செய்யறது இல்ல, நினைக்கிறது இல்ல. அவனுக்கு வெளியில போனா சோறு கிடைக்குதுன்னு ஓடுறான். ஹலோ, how many of you got it? எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? வெளியில நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு சோறு கிடைக்கும். ஆனா பூர்த்தியான சாப்பாடு உங்க அப்பா வீட்டுல மட்டும் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. யூடியூப்ல இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கும். வெளியில எங்க போனாலும் உங்களுக்கு சாப்பாடு இருக்கு, சாப்பாடுக்கு குறைவு இல்லை. ஆனால் பூர்த்தியான சாப்பாடு, உன்னை திருப்தியாக்குற சாப்பாடு, உன் ஆத்மாவை உருவாக்குற சாப்பாடு, உனக்கு ஒழுக்கத்தை கொடுக்கிற சாப்பாடு அப்பா வீட்டுல மட்டும் தான் கிடைக்கும், வெளியில கிடைக்காது. ஹல்லேலூயா. அதனாலதான் அப்பா வீட்டுல என்ன இருக்குது? கண்டிப்பு இருக்கிறது. அப்பா வீட்டுல ஒழுக்கம் இருக்கிறது. அப்பா வீட்டுல நேர்த்தி இருக்கிறது. அப்பா கண்டிக்க கூடியவர். அப்பா அதிகாரமுடையவர். ஹல்லேலூயா. அலைந்து திரிந்து சோறு சாப்பிடுறது சாப்பாடு அல்ல. ஒரு இடத்துல அமர்ந்திருந்து அப்பாவுடைய அன்பில் அரவணைப்புல சாப்பிடுறதா என் சாப்பாடு. இதுதான் ஆவிக்குரிய உணவு. ஹல்லேலூயா. உன் அப்பா வீடு எது? எத்தனை பேருக்கு உங்க அப்பா வீடு எதுன்னு தெரியும்? கண்ட இடத்துல அலையிறதல்ல அப்பா வீடு, அது வேலைக்காரன். அது யாரு? பிள்ளையினுடைய சாப்பாடு உனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார், வேலைக்காரனுடைய சாப்பாடு இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரிஞ்சு? ஆமென். வசனத்தை வாசிங்க. 17 15 17 வாசி. 17 வாசிட்டீங்களா? 18 வாசிங்க. இப்ப சீக்கிரமா முடிச்சிருவோம், ஒரு 5 minutes. நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. யாருடைய ஸ்டேட்மெண்ட் இது? மகனுடைய ஸ்டேட்மெண்ட். அப்பா வீட்டுல ரெண்டாவது என்ன தெரியுமா இருக்கு? ரிகன்சிலியேஷன், ஒப்புரவாக்குதல் இருக்கு. வேலைக்காரன் தப்பு பண்ணிட்டு போனா அப்பா சேர்க்க மாட்டார், வராதன்னு துரத்திடுவார். ஆனா மகன் தவறு செஞ்சுட்டு போனா அந்த இடத்துல உரிமை இருக்குது. அப்பாட்ட வந்து என்ன செய்யலாம்? நான் கேட்கலாம், நான் உங்க பையன், நான் வந்திருக்கிறேன். அங்க என்ன இருக்கு தெரியுமா? இரக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க என்ன இருக்கு? இரக்கம் இருக்கிறது. தகப்பனுடைய வீட்டுல என்ன இருக்குது? mercy, grace, கிருபை இருக்குது. இந்த கிருபை என்ன தெரியுமா பண்ணுது? உன் பாவங்களை மன்னிக்கிறது. நீ எப்படி இருக்கிறியோ உன்னை அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது, உன்னை ரிசீவ் பண்ணுது. அதான் அப்பா வீடு. ஹல்லேலூயா. ரிகன்சிலியேஷன் எப்ப தெரியுமா நடக்குது? ஒப்புரவாகுதல் எப்ப நடக்குது தெரியுமா? நான் மனம் திரும்பும் பொழுது, அப்பா வீட்டை நினைக்கும் பொழுது கிருபை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. கிருபைங்கிறது பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் இல்ல, கண்டதையும் பேசுறதுக்கு லைசன்ஸ் கிடையாது. கிருபைன்றது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. நான் பாவம் செஞ்சாலும் நான் அதை குறித்து மனம் திரும்பும் பொழுது, அப்பா வீட்டை நினைக்கும் பொழுது, அந்த அப்பா ஒருத்தர் எனக்கு இரக்கம் பாராட்ட ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்றதுதான் கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, நமக்கு ஒரு நேசர் உண்டு, நம்ம இரக்கமும் கிருபையும் பாராட்ட ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அநேகர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் அப்பா விட்டு தூரமா இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க அப்பா வீட்டுக்கு திரும்ப வரும் பொழுது அப்பா உங்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு உங்களை நேசிக்க, உங்களுக்கு ஆசீர்வதிக்க, என் மகனேன்னு சொல்லதான் அவர் விரும்புறாரு தவிர உங்களை வேலைக்காரன் கூட அவர் விரும்புறது இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். கெட்ட குமாரன் நினைச்சான், நான் வேலைக்காரனா போறேன் எங்க அப்பாட்ட நினைச்சான். ஆனா அப்பா சொன்னாரு, நீ வேலைக்காரன் இல்லடா, நீ என்னுடைய ரத்தம் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. you are my blood. இயேசுனுடைய ரத்தம் உங்களை என்னையும் மகனா மாத்திருச்சு, பிள்ளையா மாத்திருச்சு. அப்பான்னு அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தேவன் எனக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் உரிமை. அதான் பேர் என்னது? உரிமை. அப்பாட்ட எனக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. அதை புரிஞ்சுக்கங்க. இதை புரிஞ்சுக்கிட்டான். யாரு புரிஞ்சுக்கிட்டா? கெட்டகுமாரன் புரிஞ்சுக்கிட்டான். அப்பாட்ட வந்து சொல்றான், உமக்கு விரோதமாகவும் பரத்தேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று
சொல்லி இவன் பாருங்க, பாவம் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா, குற்ற மனசாட்சி நம்மளை என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய உரிமையை இழக்க வைக்கிறது. உரிமை என்ன உரிமை நமக்கு? சன்ஷிப், அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகாரம், உரிமையை இழக்க வைக்கிறது. ஆனா மனம் திரும்புதல் திரும்பவும் உங்களை அந்த இடத்துல நிறுத்தி வைக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க மனம் திரும்பும் பொழுதுதான் கிருபை வேலை செய்யுது. மனம் திரும்பாத பொழுது கிருபை வேலை செய்யறது இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நீங்க மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அந்த இடத்துல கிருபை உங்களை திரும்ப ஸ்தானத்துல நிறுத்தி வைக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் திரும்ப விட்டு போன சபைக்குள்ள ஏன் திரும்ப வர்றதில்ல? அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமை, நான் போகணுமா, அவர் வந்து என்ன கூப்பிட்டுட்டேன், நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். மனம் திரும்பி வா, கர்த்தர் உனக்கு கிருபையை தருவார். முன்னிருந்த ஸ்தானத்தை தேவன் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. முன்னிருந்த உரிமையை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். முன்னிருந்த அதிகாரத்தை தேவன் உனக்கு திரும்ப தருவார். நான் இன்னொன்னு சொல்றேன், பைபிள் சொல்லுது, அதை பார்க்கிலும் மேலானதை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. மேலானதை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். காரணம், இது மாமியார் வீடு இல்ல, தகப்பனுடைய வீடு. யாருடைய வீடு? தகப்பனுடைய வீடு. தம்பி, இது யாருடைய வீடு? எங்க அப்பா வீடு. நான் தான் பின்மாறி போயிட்டேனே தவிர எங்க அப்பா என் மேல வச்சிருக்கிற அன்பு ஒரு நாளும் குறைந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. நான் தான் அப்பாவை மறந்து விட்டு போனேன். நான் தான் அப்பா வீட்டை மறந்துட்டு போனேன். நான் தான் அப்பா யாருன்றதை மறுதலிச்சுட்டு போனேன். ஆனா அப்பா என்ன ஒருபொழுதும் மறுதலிக்கவே இல்லை. அவர் தகப்பன். அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை விசாரிக்கிறார். அவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதாங்க அப்பா வீடு. மாமியார் நினைக்க மாட்டாங்க, மாமனார் நினைக்க மாட்டாரு. அப்பா காத்துட்டு இருப்பார். பையன் வரலையே, இன்னைக்கு வந்துருவானா, நாளைக்கு வந்துருவானா, வெயிட் பண்ற வாசல்ல காத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 20வது வசனம். தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. நீ வரன் தெரிஞ்சா அப்பா ஓடி வந்து உன்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து என் மகனேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. நீ தூரத்துல பிச்சைக்கார மாதிரி வந்தாலும் அப்பாக்கு தெரியும் என் மகன் வரான்னு. அப்பாக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதுதான் என் அப்பா, அதுதான் தகப்பன். உன்னை பெற்றெடுத்தவர், உன்னை ஈன்றெடுத்தவர், உனக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில மரித்தவர். நீ வரன்னு தெரிஞ்ச அவருக்கு தெரியும், உன் வாசனை தெரியும் அவருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஈசாக்கு கிட்ட யாக்கோபு போறான். அப்பா நான் சமைச்சு கொண்டு வந்துட்டேன்னு சொல்றான். வாசனை ஈசாக்கு யாருடைய வாசனை? ஏசாவுடைய வாசனையா இருக்கே. அப்பாக்கு தெரியும் என் மகன் சாக்கடையிலிருந்து எந்திரிச்சு வந்தாலும் என் மகனுடைய வாசனை எனக்கு தெரியும். அப்பாக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதுதான் என் தகப்பனுடைய இருதயம். ஆமென். God even knows your smell. மற்றவங்க மறந்து போலாம், அப்பா தூரத்துல பார்க்கிறார். பார்த்தோன்னு சொல்றாரு, என் பையனுடைய வாசனை, என் ரத்தத்தினுடைய வாசனை. நான் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு நல்லா நோட் பண்ணிக்கங்க. ரட்சிக்கப்பட்ட வாசனை நீ பாவம் செய்யறதுனால போகிறது இல்லை. ஹல்லேலூயா. அந்த வாசனை உள்ள இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை அப்பாட்ட கொண்டு வந்துடுறது. காரணம், அது அப்பாவுடைய ரத்தத்தின் வாசனை. ஹல்லேலூயா. அது என் தகப்பனுடைய வாசனை, என் சந்ததியினுடைய வாசனை. அது ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் அப்பாவுடைய அன்பு, அதான் தகப்பனுடைய அன்பு. ஓடி போறாரு, போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். என்ன பண்ணார் அப்பா? கட்டி அணைத்தார், முத்தமிட்டார். எப்படி முத்தமிட்டார்? கம்பேஷன். அப்பாவுடைய குணம் என்ன தெரியுமா? மனதுருகிற தகப்பன். நீ பாவின்னு உன்னை தள்ளுறவர் அல்ல, நீ பாவம் செய்ய முடியாது. அவர் மனது உருகுகிற, மனவேதனை அடைகிறார். என்ன அடைகிறார் அப்பா? என்ன ஆகிறார்? மனவேதனை அடைகிறார். உங்க பிள்ளை தவறு செய்யும்போது சந்தோஷப்படுவீங்களா? யாராவது? Will you celebrate? When your son goes to jail, will you celebrate? Will you not cry? Will you not mourn for him? அவனுக்காக புலம்ப மாட்டீங்களா?
அவனுக்காக கண்ணீர் வடிக்க மாட்டீங்களா? வடிப்பீங்களா, வடிக்க மாட்டீங்களா? நாம எங்களை பொல்லாதவர்களாகிய நம்மளே யோசித்து பாருங்க. மனதுருகினார், கரம் நீட்டினார். ஹல்லேலூயா. இதாங்க தகப்பனுடைய அன்பு. இதுதான் சபை, இதுதான் ஃபாதர்ஸ் ஹவுஸ். இன்னைக்கு அநேகரை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் கண்ணீர் விடுறாரு. ஐயோ, என் ரத்தம், என் வாசனை பண்ணித்தவிட சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு அப்பா சந்தோஷப்படல, அப்பா வருத்தப்படுறாரு, அப்பா வேதனைப்படுறாரு. ஐயோ, என் சந்ததி, என் ஜாதி, என் இனம், பரலோக இனம் இது, அவர் வருத்தப்படுறார். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. 21வது வசனத்துல வாசிங்க. அந்த முதல் பாட்டை மட்டும் வாசிங்களேன். என்னாச்சு? இப்போ வேலைக்காரன் போய் இப்ப என்னவா மாறிட்டான்? குமாரனா மாறிட்டான். குமாரன் தகப்பனை நோக்கி, அவனுக்குள்ள இருந்த குற்ற உணர்ச்சி போய் இப்ப சொல்றான் வேலைக்காரனா வச்சுக்கன்னு சொன்னா, இப்ப சொல்றான் அப்பான்னு. அப்பாங்கிற உரிமை வந்துருச்சு. This is love. அது உங்களுக்கு அப்பா நான் யாருன்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். நான் ஞானஸ்தானம் எடுத்து பல நாட்கள் நான் பாவம் செஞ்ச இடத்துல போய் நான் அழுந்தேன். ஆண்டவரே, இங்கெல்லாம் நான் பாவம் செஞ்சேன், உங்க அன்பு எனக்கு தெரியாம போயிருச்சே. இயேசுவே, என்ன நேசிச்சிங்களே, என் மேல இவ்வளவு அன்பு வைத்தீங்களே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் பண்ணித்தோட சாப்பிடுறோம் தெரியுமா? அப்பாவுடைய கணம் என்ன நமக்கு தெரியல, அப்பாவுடைய மதிப்பு என்னன்னு தெரியல, அப்பா எவ்வளவு நேசிக்கிறாருன்றத புரிஞ்சுக்க முடியல. ஹல்லேலூயா. ஆமென். கிரேஸை வேலை செய்ய வைக்கும். எப்போ உங்க வாழ்க்கையில கிருபை ஆக்டிவேட் ஆகுது தெரியுமா? ஃபர்ஸ்ட் when you repent. ரெண்டாவது when you humble yourselves. நீங்க உங்களை தாழ்த்தும் பொழுது. தாழ்மை, மனம் திரும்புதல், இது ரெண்டும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அப்பாவுடைய கிருபை அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிருபை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் பழைய வஸ்திரத்தோடு இருக்க மாட்டான், புதிய வஸ்திரத்தோடு இருப்பான். ஹல்லேலூயா. அவன் கையில மோதிரம் இருக்கும், அவன் காலில் செருப்பு இருக்கும், அவன் குடித்து சுத்தமாய் இருப்பான். ஹல்லேலூயா. அவன் அப்பா வீட்டுல எப்பொழுது அவனுக்கு என்ன தெரியுமா உண்டாயிருக்கும்? சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்பா வீட்டுல அவனுக்காக செலிப்ரேஷன் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். புரிஞ்சுக்கங்க, கிருபை. ஒருத்த மனம் திரும்பிட்டான், ஒருத்த தாழ்மை ஆகிட்டான். கிருபையை வேலை செய்துன்றது ரெண்டு தான், வேற எதுவுமே தேவை. நீங்க நல்லவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, மனம் திரும்பி இருக்கணும், கிருபை தாழ்மை இருக்கணும். இது ரெண்டு தான் ஃபாதர்ஸ் ஹவுஸ் உடைய அந்த பூரணத்தை நான் அனுபவிக்க செய்கிறது. ஹல்லேலூயா. அப்பா வீட்டினுடைய பூரணத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்புங்க, தாழ்மைப்படுங்க. தேவனுடைய மாட்சிமை, தேவனுடைய பரலோகத்தின் மகிமை, தேவனுடைய பரலோகத்தின் சேனைகள் எல்லாம் உங்களுக்காக வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுது 22 ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் என்ன கொண்டு வாங்க? என்ன போடுறார் ஆண்டவர்? ரட்சிப்பின் உயர்ந்த வஸ்திரம். உங்க மேல இருக்கிற வஸ்திரம் என்ன தெரியுமா? வெரி காஸ்ட்லி, உயர்ந்த வஸ்திரம். அப்பா சொல்ல, என் சொத்தை எல்லாம் அழிச்சான், என் பேரை கெடுத்தான், எங்களுடைய சந்தை, எங்களுடைய பாரம்பரியத்தை என்ன செஞ்சான்? உடைச்சான் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லல. மனதுருக்கம் உள்ள தகப்பன். யோவான் 3:16 என்ன சொல்ல தெரியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதான் அன்பு. இது பேர் தான் அன்பு. இதுதான் தகப்பனுடைய அன்பு. ஹல்லேலூயா. இந்த அன்பை விட்டு எங்க போக போறீங்க? வேலை செய்ய போறீங்களா? பண்டித்தோட சாப்பிட போறீங்களா? நண்பர்களோட உல்லாசமா இருக்க போறீங்களா? விபச்சாரம் வேசித்தனம் பண்ண போறீங்களா? குடித்து வெறித்து பாவத்தில் விழுந்து கிடக்க போறீங்களா? தகப்பன் வீட்டில் உங்களுக்கு என்ன இருக்கு? உயர்ந்த வஸ்திரம் இருக்கியா? மன்னிப்பு இருக்கியா? உங்களுக்கு இரக்கம் இருக்கு, உயர்ந்த வஸ்திரம் இருக்கு. வாசிங்க, உயர்ந்த வஸ்திரம். அப்புறம் கொடுத்தி கைக்கு என்ன பண்ணுங்க? மோதிரம், முத்திரை மோதிரம். என்ன மோதிரம்? மோதிரம் என்ன தெரியுமா? அதிகாரம். எந்த அதிகாரத்தை அப்பா வீட்டில் இழந்தானோ அதே அதிகாரத்தை ரீஇன்ஸ்டேட் பண்றார். திரும்பவும் அங்க என்ன சொல்றாரு? அவனை ஸ்தானத்துல, மகன்கிற ஸ்தானத்துல, அந்த வீட்டுக்கு அதிகாரிங்கிற ஸ்தானத்துல தேவன் கொண்டு போய் நிறுத்துகிறார்.
ஹல்லேலூயா. யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தன, அவனை போய் குளிக்க வச்சு உயர்ந்த ராஜவஸ்திரம் தரித்து அவன் கையில என்ன பண்ணாங்க, முத்திரை மோதிரத்தை போட்டு பார்வான் சொன்னா, இவன் கை அசையாமல் ஒருவனும் அசையக்கூடாது. உரிமை, அதிகாரம். என்ன அதிகாரம்? உரிமை, அதிகாரம். ஏன் நிறைய பேர் உரிமை இழந்து போறோம், அதிகாரத்தை இழந்து போறோம் தெரியுமா? we are out of our father's house. அப்பா வீட்டை விட்டு தூரமா இருக்கிறீங்க, போராடிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்பா வீட்டுல இருந்து வெளியே இருக்கும்போது அவனுக்கு என்ன போராட்டம்? என்ன போராட்டம்? வாழ்வே போராட்டம். his life was miserable. வாழ்க்கையே அவனுக்கு போராட்டம் ஆயிடுச்சு. பண்ணி தவிட்ட கூட அவனுக்கு கொடுக்கலையா? நிறைய பேர் இன்னைக்கு சஃபர் ஆகுறீங்கன்னா ஒன் ரீசன், நீங்க அப்பா வீட்டுல வெளியே இருக்கீங்க. அப்பா வீட்டுக்குள்ள வாங்க. வேலைக்காரனுக்கும் சாப்பாடு இருக்கு. அப்போ உனக்கு என்ன இருக்குங்க? அதிகாரம் இருக்கு. உனக்கு ஒப்புரவாகுதல் இருக்கு. உனக்கு அதிகாரம் இருக்கு அப்பா வீட்டுல. இயேசு சொன்னார், என் நாமத்தினால நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள். பேதுருவை பார்த்து இயேசு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டு போனார். நீ பூமியில கட்டுறது ஏதோ பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியில கட்டவிழ்ப்பது ஏதோ. அப்பா வீட்லயும் நீங்க ஆர்டர் போடலாம், பூமியிலே நீங்க என்ன போடலாம்? ஆர்டர் போடலாம். ஹல்லேலூயா. இதை மிஸ் பண்ணிட்டு எங்க போறீங்க? எங்கம்மா போற? எங்க போறோம்? ஹல்லேலூயா. ஆமென். ஃபைனலா முடிச்சிருவோம். கால்களுக்கு பாதரட்சை. மோசையை தான் ஆண்டவர் ஷூவை கழட்ட சொன்னார். கெட்ட குமாரனுக்கு ஆண்டவர் என்ன போட சொன்னாரு? இப்ப என்ன பண்ணலாம்? ஷூ போடலாமா கழட்டிக்கலாமா? வேண்டாவா? மோசையை கழட்ட சொன்னார், யோசுவாவை கழட்ட சொன்னார். இப்ப இவரே பாதரட்சிய போட்டு விடுறார். என்ன பண்ணலாம்? புத்தி தெரிஞ்சா சரி. ஹல்லேலூயா. இன்னும் மோசை காலத்துல இருக்காதீங்க. எங்க வாங்க? அப்பாவுடைய காலத்துக்கு வாங்க. ஏசப்பாவுடைய காலத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா. ஆமென். காலில் நல்ல ஷூவை போடுங்க, நல்லா நடங்க. காடு மேடெல்லாம் நடந்து இயேசுவுக்காக போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. சுவிசேஷம் என்ன தெரியுமா? நீங்க அனுபவிச்ச அப்பா வீட்டினுடைய நன்மையை மற்றவனுக்கு சொல்றதா. அவனை போய் நீ பாவி, நீ இதெல்லாம் கழட்டு, அதெல்லாம் போடுன்னு சொல்றது அல்ல. ஹல்லேலூயா. இயேசு எவ்வளவு நல்லவர், இயேசு எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார், இயேசு எவ்வளவு நமக்கு நன்மை செய்கிறார்ன்றதை சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷம். அப்பா வீட்டுல என்ன இருந்தது? வேலைக்காரனுக்கு சோறு இருந்துச்சு, மகனுக்கு என்ன இருந்துச்சு? கொளுத்த கன்று. ஹல்லேலூயா. வேலைக்காரனுக்கு சோறு, குமாரனுக்கு என்ன? கொளுத்த கன்றுகள். ஹல்லேலூயா. இவளால் அப்படின்னா நல்ல கொழுமையான உணவை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரு? கொழுமையான உணவு. நீ போய் எதுக்கு ஆசைப்பட்டான்? இவன் பண்ணி தவிட்டுக்கு ஆசைப்பட்டவனுக்கு ஆண்டவர் கூப்பிட்டு வந்து சொல்றாரு, கொளுத்த கன்றை அடியுங்கள், என் மகன் வந்திருக்கிறான், நாம் சந்தோஷப்பட்டு புசிக்க கடவோம். ஹல்லேலூயா. ஆமென். சிஸ்டர், எவ்வளவு நாள் கொளுத்த கன்றை சாப்பிடாம இருக்கிறீங்க? உங்களுக்காக கொளுத்த கன்று அப்பா வீட்டுல ரெடியா இருக்கு. உயர்ந்த வஸ்திரம் ரெடியா இருக்கு, பாதரட்சை ஆயத்தமா இருக்கு, முத்திரை மோதிரம் ஆயத்தமா இருக்கு. எவ்வளவு நாள் போய் பண்ணி கூட சண்டை போட போற? Come back to the Father's house. Hallelujah. Amen. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. எந்திரிங்க. உட்காந்துட்டு எப்படி ஆட முடியும்?